இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ காங்கிரஸோ எந்த காலத்திற்கும் இனிமேல் அதிமுக கூட போகிறதில்லை. ஆனால் அதிமுக இப்படி சொல்லுது அப்படின்னா பாஜகவோடு நெருங்க போவதாக அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 2011 இருந்து 2021 வரையிலும் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓ பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமை இருக்கிறான். இந்த ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாமே, பெரும்பாலான உரிமைகள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சிஏஏ மாதிரியான சட்டத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய, தமிழ் மாநிலத்தினுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இந்த ஓ பன்னீர்செல்வம் ஆர்எஸ்எஸ் அடிமை கையெழுத்து போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இமாலய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழலை செய்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் இதனுடைய ஃபுல் லிஸ்ட் இருக்குது. அப்போ இதை வைத்து மிரட்டுவதற்காக இதை வைத்து மிரட்டி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியில் அடுத்த தேர்தலில் பாஜகவோடு அதிமுகவை கூட்டணி வைப்பது என்பதுதான் இவர்களுடைய திட்டம். ஆனால் அதிமுகவுடைய நிலைமை என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு பக்கம் சசிகலா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியாவது அதிமுக என் கையில் வந்துடும், விரைவில் என் கையில் வந்துடும்னு சொல்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம், எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். இதில் டிடிவி தினகரன் வேறு. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதிமுக எனக்கு தான் அப்படின்னு கூறு போட்டுட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ஊழல் அப்படிங்கிறது ஒரு பக்கம், எடப்பாடி பன்னீர்செல்வம் அதிமுக செஞ்சு வச்சுருக்கிற ஊழல் அதனுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை வைத்து மிரட்டுவது, பாஜக மிரட்டுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இரட்டை இலை சின்னம் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா? அந்த சமீபத்தில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, தேர்தல் ஆணையமே முடிவு பண்ணிக்கலாம். தேர்தல் ஆணையம் யாருடைய கையில் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கா எல்லாருக்குமே தெரியும். அதாவது அமித்ஷாவுடைய நண்பர் இல்லையா, அவர் கையில் தான் இன்றைக்கி தேர்தல், அவர் தான் தேர்தல் தலைமை பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அவங்களுக்கு தான். அப்போ எல்லாம் சேர்ந்து அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை அப்படியே அவனுங்க பாஜக கையில் பிடிச்சிட்டாங்க. அப்போது விரைவில் என்ன அப்படின்னா இன்னும் 15 மாதம் இருக்குது, விரைவில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என்பது வரும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், அண்ணாமலைக்கு இந்த தமிழ்நாட்டில்